திமுக தேர்தலில் தோல்வியை தள்ளியிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு தற்பொழுது திமுக தலைமையும் திமுக தலைவரும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் தோல்விக்கான காரணங்கள் குறித்து கண்டறிவதற்காக மொத்தம் 38 பேர் கொண்ட 19 குழுக்கள் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவின் ஆலோசனை கூட்டமானது இன்று காலை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. தோல்விக்கு நானே பொறுப்பு ஏற்றுக் கொள்கிறேன் என்று பெருந்தன்மையாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தாலுமே கூட கட்சியின் அடிமட்டத்திலிருந்து தற்பொழுது மேல்மட்டம் வரை அரசு ஆளாய வேண்டி இருக்கிறது. குறிப்பாக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்த பொழுது மாவட்ட செயலாளர்களுக்கு இணையாக ஒவ்வொரு தொகுதியின் பொறுப்பாளர்களையும் பொத்தி பாதுகாத்து வந்தார். மாவட்ட செயலாளர்களுக்கு இணையாக மற்றவர்களும் கருத்து கூறக்கூடிய ஒரு சூழல் என்பது அப்பொழுது இருந்தது. ஆனால் தற்பொழுது திமுகவிடம் பார்த்தோமெனால் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் மட்டுமே தங்களுடைய கருத்துக்களை பகிரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அடிமட்ட தொண்டன் என்பவன் கருத்துக்களை கூற முடியாத ஒரு சூழல் என்பதும் இருக்கிறது. அதே போன்று திமுக தலைமை ஒவ்வொரு அடிமட்டத்திலும் கட்சியை வளர்க்க தவறிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. அதே போன்று அந்த காலத்தில் தொண்டர்கள் தங்களுடைய கருத்துக்களை பார்த்தோமென்றால் ஆணித்தரமாகவும் திமுக தலைமைக்கு எதிராகவும் சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்த நிலையில் தற்பொழுது கார்ப்பரேட் கம்பெனிகளின் வருகையாலும் அதே போன்று பெண் டீம் உள்ளிட்டவற்றின் வருகையாலும் தற்பொழுது திமுக தோல்வியை தழுவியிருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில் திமுக தன்னை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் உண்மை கண்டறியும் குழு தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று உரிமையின் குரல் உடன்பிறப்புகளை உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறைகூவல் விடுத்திருக்கிறார். ஒவ்வொரு திமுக தொண்டர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் அதே போன்று சாமானியர்களும் தங்களுடைய கருத்துக்களை அந்த இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்றும் அதே போன்று வீடியோவாகவோ அல்லது பேப்பரில் எழுதி அந்த பக்கத்தில் அப்லோட் செய்ய வேண்டும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் திமுக தலைமை தங்களுடைய தோல்விகளை மறுபரிசீலனை செய்யும். அதே போன்று அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை உரிய நேரத்தில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தி உரியவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றும் அதே போன்று தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்து அதை விரைவில் சரி செய்யக்கூடிய பணியை திமுக மேற்கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு மூத்தவர்கள் வழிவிட்டு இளைஞர்களை கட்சியில் அடிப்படை பணிகளை மேற்கொள்வதற்கு விட வேண்டும் என்பது ஒவ்வொரு திமுக தொண்டனின் குரலாக ஒலிக்கிறது.